உறவுகளுக்கு இந்நேர வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் உங்கள் நிருஷான். இன்றைய தினம் நான் உங்களுக்கு ஒரு பிரயோசனமான ஒரு காணொலியை பதிவு செய்ய விரும்புகிறேன். அதிலையும் ஒரு மருத்துவ சம்பந்தமான ஒரு காணொளி தான். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள், உங்களுக்கு நல்ல ஒரு பிரயோசனமாக இருக்கும். ஆதி காலத்தில் எங்களோட முன்னோர்கள் இந்த சளி வந்தால் இயற்கையான முறையில் எப்படி மூலிகை மருத்துவம் செய்யலாம் என்று சொல்லி கண்டுபிடிச்சி பயன்படுத்தி வந்த ஒரு கீரை தான் இது, தூதுவளை கீரை. வள்ளல் பெருமானுடைய மருத்துவத்திலே தூதுவளை கீரை மிக முக்கியமான ஒரு விஷயம். அதே போல் தூதுவளங்காயும் பயன்படுத்தலாம் என்ற மாதிரி தான் வள்ளலாருடைய அந்த குறிப்புகள் அதில் பார்த்த ஞாபகம். இந்த கீரையை நீங்கள் முள் இருக்குது தானே, தண்டிலையும் இருக்குது, கீரையிலையும் இருக்குது. கவனமாக இந்த கத்திரிக்கோளால் ஒரு கீரையாக ஒரு இலையாக வெட்டி எடுத்து நல்லா நீங்கள் சுத்தமாக கழுவணும். சுத்தமாக கழுவி என்ன செய்யணும்னு சொன்னால், மார்பு சளி, நெஞ்சு சளி, தொண்டையில் இருக்கிற சளியெல்லாம் வெளியேற வேணும்னு சொன்னால் இந்த இலையை நீங்கள் நல்ல அம்மியிலையோ சரி, இப்போ கிரைண்டர்லையோ சரி, நல்லா மை போல் அரைச்சி கொள்ளவும். அரைச்சி எடுத்து இந்த முள்ளெல்லாம் ரிமூவ் பண்ணி போட்டு தான் நீங்கள் இலையை அரைக்க போகணும். அரைச்சி எடுத்து நீங்கள் மை போல் அரைச்சி எடுத்து பிறகு அதில் நல்ல பச்சை தேசிக்காய் இருக்குதானே, அதை எடுத்து நல்லா தேசிக்காயை கசக்கி கழுவி எடுத்துக்கொள்ளணும். எடுத்து அந்த மை போல் அரைச்சி இந்த கீரையை பச்சடி என்று சொல்லலாம், அதுக்குள்ளே விட வேணும். விட்டு நல்லா குழப்பி போட்டு வெண் சாதம் இருக்குது தானே, பச்சை அரிசி வெண் சாதம் சுட சுட எடுத்து வாழை இலையில் வச்சு இந்த பச்சடியையும் சேர்த்து நல்லா பிசைய வேணும். மிக்ஸ் பண்ணி போட்டு மெதுவாக நீங்கள் மென்று சாப்பிட்டு விழுங்கி விட்டீங்கன்னு சொன்னால் தொண்டையில் இருக்கிற சளி மெதுவாக வெளியேறி கொண்டு போகும். அதே நேரம் நாங்கள் இயற்கையான மூலிகை மருத்துவங்களை பயன்படுத்தினா எங்களோட உடல் ஆரோக்கியம், நீண்ட ஆயுள், அதே போல் சைட் எஃபெக்ட் இல்லை. இந்த இயற்கையான மருத்துவ முறையில் பக்க விளைவுகள் இல்லை. அருமையான ஒரு மருந்து. அதோட இதில் அயன் சக்தி இருக்கும். உங்களுக்கு நல்ல பிரயோசனமான ஒரு மருத்துவ குணம் கொண்ட மூலிகை இலை. வீடுகள்லையும் பொட்டு நட்டு வைக்கலாம் நீங்கள்.